ஹலோ மக்களே! மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. கிராமத்துக்கு வந்தா கூட இந்த சூர்யாவோட சூழ்ச்சி வேலைனால நம்ம கனிக்கு ஒரு ஆபத்து வந்துடுது. அதுலேருந்து நம்ம மாறன் கனிய காப்பாத்துனது மட்டும் இல்லாம, வீரா கிட்ட சூர்யா பத்தின சூழ்ச்சி வேலைகள் எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மாறனும் கனி பாப்பா கூட ரொம்பவே சந்தோஷமா இருந்து ஊரெல்லாம் சுத்தி காட்டும்போது கனி பாப்பாவும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ராகவன் மட்டும் சோகமாவே இருந்துட்டு இருக்காங்க. கிராமத்துல வந்து நம்ம இப்படி தனியா இருக்கோமே, கண்மணி மட்டும் இருந்திருந்தானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தனியா இருக்கத கவனிச்ச சூர்யாவும் இதாண்டா சரியான சான்ஸ், ராகவனுக்கு மட்டும் மயக்கம் வர மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த கனியை ஈஸியாக நம்ம கடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவும் நம்ம ராகவனுக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அதோட விடாமல் ராகவன் கிட்ட நல்லவன் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அந்த மாறன் தான். மாறன் மட்டும் இந்த வேலை செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு வந்து கண்மணியெல்லாம் உயிரோடு இருந்திருப்பா, நீயும் சந்தோஷமாக இருந்திருப்ப, இப்படி ஒரு நிலைமையில நீ இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் மாறனை பார்த்து எல்லாமே வத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ராகவனும் ஒரு குழப்பத்தில் அப்படியே இருக்கும்போது கரெக்டாக சூர்யா அப்படியே ஆதிக்கிட்ட ஃபோன் பண்ணி, இதான் சரியான சமயம், அந்த கனி வந்து தனியாக தான் இருக்கா, நீ வந்து உன்னோட ஆட்களை அனுப்பி கிராமத்தில் வந்து அந்த கனியை தூக்கிட்டு போயிரு, அதுக்கப்புறமா யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொன்ன உடனே ஆதியும் சரி இந்த வீராவை பழி வாங்கணும்னா அவள் உயிருக்கு மேலே நினச்சிட்டு இருக்க அந்த கனியை ஏதாவது செய்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு ஆதியும் உடனே ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம கனி பாப்பா ராகவன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த ரவுடி வந்து நம்ம கனி பாப்பாவை தூக்கும்போது ராகவனால் எதுவுமே செய்ய முடியலை. அப்படியே அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. என்னதான் பண்ணாலும் அதில் அடுத்த அடி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. கனி பாப்பா என்னதான் சத்தம் போட்டாலும் அதெல்லாம் யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் அடுத்த நாள் எல்லாருமே அந்த கோவிலில் தயாராக இருக்கும்போது நம்ம மாறன், வீரா, பிருந்தா எல்லாரும் சேர்ந்த மாதிரி கோவிலில் இருக்காங்க. வள்ளி அம்மையும் வீடு முழுக்க பார்க்குறாங்க. என்னது இது, கனியை காணவே இல்லையே, கனி எங்கே தேடியும் காணலை, எங்கே போயிருப்பா, சரி நம்ம மாறங்கிட்ட தான் இருப்பாளாட்டுருக்கோன்னு சொல்லிட்டு மாறனை தேடி வராங்க. மாறங்கிட்ட வந்து என்னடா நீ மட்டும் தனியாக இருக்க, கனி பாப்பா எங்கே அப்படி கேட்டுவிடுன்னு மாறனும் என்னத்தை நீ சொல்கிற, உன் கூட தானே இருந்தா, வீட்டில் தானே இருந்திருப்பா, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் கனியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாறனும் சரி பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா, நல்லா பார்த்தியா அப்படி கேட்கும்போது நம்ம வள்ளி அம்மையும் நிறைய இடத்துல தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே கனி பாப்பாவை காணலை, நேரம் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனும் சரி எதுக்குமே டென்ஷன் ஆகாத, பக்கத்தில் எங்கேயாவது தான் இருப்பா, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நானே காப்பாற்றிடுவேன், கடைசியாட்டு கனி பாப்பா யார்கிட்ட பேசினா அப்படின்னு தெரியுமா அப்படின்னு நம்ம வள்ளி அம்மை கிட்ட கேட்கும்போது வள்ளி அம்மையும் ராகவன் கிட்ட தான் பேசுன மாதிரி இருந்து அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும் அப்படியே ராகவன் கிட்ட விசாரணை பண்ணால் நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ராகவனை பார்க்க போகிறாங்க. ராகவனும் ஒரு தெளிஞ்ச நிலையில இல்லை. ராகவன் கிட்ட வந்து என்னாச்சுடா, எதுக்கடா இப்படி இருக்க, கனி உன் கூட தானே இருந்துட்டு இருந்தா, இப்போ என்னாச்சு அப்படி கேட்கும்போது ராகவனும் நடந்தது எல்லாத்தையுமே சொன்ன உடனே மாறன் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னடா இவ்வளோ பொறுப்பு இல்லாமலாம் இருப்ப, கடைசியாக வந்து யாரை சந்திச்சு அப்படி கேட்கும்போது சூர்யாவும் நானும் தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறணும் சரி அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யாவை தான் இருக்கும், சூர்யா தான் ஏதோ ஒரு செயல் செய்து கனி பாப்பாவுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மாறனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் ஆதிக்கிட்ட மாட்டின நம்ம கனி பாப்பாவும் பார்த்த உடனே சரி நம்ம ஃப்ரெண்டோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்கும்போது இதான் சரியான சான்ஸு, வீரா வந்து என்னையா பழி வாங்கினா எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம என்னதான் பண்ணாலும் இப்போ மறுபடியும் கலெக்டர் ஆகிட்டா, அவளையெல்லாம் அந்த பதவியிலேருந்து ஏதாவது மாற்றணும், எவ்வளோ பிளான் பண்ணாலுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் இந்த வீராவுக்கு தகுந்த பாடம் நம்ம புகட்டணும், அந்த கனியை உயிராக நினச்சிட்டு இருக்கால, அந்த கனிக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா கண்டிப்பாக வீரானால தாங்கவே முடியாது, இதாண்டா சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கனிப்பாப்பா கிட்ட என்ன கனிப்பாப்பா உனக்கு சாப்பாடுல பிரியாணி நல்லா பிடிக்கும்ல, இதை சாப்பிடுன்னு சொல்லி ஆதியும் அந்த சாப்பாடை வாங்கி அதில் ஒரு விஷயத்த கலக்கிறாங்க. அதோடு இல்லாமல் கனிக்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொடுக்குறாங்க. நம்ம மாறணும் சூர்யா தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு சூர்யாவை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. என்னடா கனி பாப்பா இப்போ எங்கே இருக்கா உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னபோது அதை கேட்டுட்டு இருந்த சூர்யாவை எதுக்கடா தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ண வர, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எதுவுமே செய்யலை, உன்னோட அண்ணி பொறுப்பாக பார்க்காததுக்கு நான் இப்படி காரணம் ஆக முடியும்,
அவன் தான் எங்கேயாவது குழந்தைய விட்டுட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி சூர்யா வந்து அவங்க அண்ணனையும் தப்பாக பேசும்போது மாறன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும்டா, கடைசியாட்டு ராகவனுக்கு நீ தான் ஏதோ ஒரு பொருளை ஊற்றி கொடுத்துருக்க, அதோட இல்லாமல் கனியை வந்து வேணும்னு கடத்துறதுக்காக தான் நீ வந்து ஒரு சதி செயல் பண்ணியிருக்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, அந்த ஆதினியும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை எதிர்த்து நிற்கும்போது சூர்யா வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இல்லை, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ வேணும்னா எங்கனாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனை எதிர்த்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஆதி இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறணும் செம மாதம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. கனி பாப்பா அப்படி சாப்பிட தயாராகும்போது நம்ம மாறன் அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. என்ன பாப்பா நீ பண்ண பார்த்துட்டு சொல்லிட்டு கனியை தூக்குனது மட்டும் இல்லாமல் அப்படியே ஆதியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. இதோட பலமுறை உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், ஏற்கனவே உன்னோட பையன் இந்த மாதிரி செய்ததெல்லாம் பார்த்தாதான் நான் வந்து கனிக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்னு தெரிஞ்சுக்கேன், அடுத்து உன் பையனுக்கு தான் டார்கெட் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறன் சொல்லும்போது ஆதியும் டே உன்னை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும், எப்படி இருந்தாலுமே இந்த கனியை வந்து கடைசி நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாத, என்னைக்கு இருந்தாலும் இந்த வீராவும் இந்த கனியோட உயிர் என்னோட கையில் தான் அப்படிங்கிற மாதிரி ஆதி பேசும்போது மாறனும் நான் இருக்க வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் எந்த ஆபத்தும் வரதுக்கு விடாமல் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஆதி எதிர்த்து செம மாசா கனியை காப்பாற்றிட்டு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வீரா ராமச்சந்திரன் எல்லாரும் கோவிலில் பதட்டமாக இருக்காங்க. வள்ளியம்மையும் ஏன் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளோ சோதனை, கனி எங்கே இருந்தாலுமே கண்டுபிடிச்சிடணும், மாறனுக்கும் கனிக்க எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம மாறன் செம மாசா கனியோட வராங்க. அதை பார்த்து வீராவுக்கு சந்தோஷம் ஆகிடுது. எங்கே கனி பாப்பா போனா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்பவே பயந்துட்டேன், பக்கத்தில் எங்கேயாவது தான் போயிருப்பேன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகியோ எங்கே பாப்பா போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா பயங்கரமாக கேட்கும்போது அதை பார்த்துட்டு இருந்த நம்ம கனியும் இல்லை பக்கத்தில் தான் போயிருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ தான் சரியாயிட்டுல அப்படி சொன்ன உடனே நம்ம மாறனை சமாதானப்படுத்துகிறாங்க. வீரா இதை பற்றி கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் கனிக்கு எந்த ஆபத்தை வர்றதுக்கு விட மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம வீரா கிட்ட மாறணும் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது வீரா வந்து மறுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இங்கே வச்சு சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம மாறன் வீரா கிட்ட நீ எதுக்குமே இந்த சூர்யாவை பற்றி யாருமே நல்ல விதமாக நினச்சிட்டு இருக்காதுங்க, அவன் வந்து ரொம்பவே கெட்டவன், இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படி சொன்ன உடனே நம்ம வீராவும் அவனை பற்றி எல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லாத, அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா இந்த குடும்பம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிட்டு அந்த சமயத்துலலாம் கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு மாமாவுக்கு உதவியாக இருந்தது அந்த சூர்யா தான், அதனால் அவனை பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறணும் அப்படி நம்ம வீரா கிட்ட நீ எல்லாத்தையுமே எப்போவுமே தப்பாக தான் புரிஞ்சுப்பியா வீரா, நான் தான் சொல்லுறேன்ல, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அந்த சூர்யாவும் ஒரு காரணம் தான், அவன் வந்து நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆதி கூட சேர்ந்து கனியை வந்து இந்த மாதிரி செய்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீரா என்னதான் கோவப்பட்டாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வீரா எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மாறனுக்கு இந்த குடும்பத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அக்கறை அளவுக்கு சூர்யாவுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீராவுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்தில் கூடிய சீக்கிரமாக சூர்யாவோட சூழ்ச்சி வேலை எல்லாமே நம்ம வீரா தெரிஞ்சுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.